வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். கரூர் துயர சம்பவம் நடந்து சில நாட்கள் கடந்திருக்கு. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இருக்காங்க. இந்த சம்பவம் தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இவ்வளோ பெரிய விபத்து நடந்தது தமிழ்நாட்டில் இதுதான் முதல் முறை. நம்ம மக்கள் எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி என்னென்னா, இதுக்கு யார் காரணம் அல்லது என்ன காரணம் அப்படிங்கிறது தான். இந்த விபத்துக்கு யார் காரணம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சார்பில் முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில் ஒரு நபர் குழு அமைச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தேவைக்க சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் பாஜக சார்பில் சுதந்திரமான ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்காங்க. அந்த விசாரணை குழு தங்களோட விசாரணையை முடிச்சுட்டு போயிருக்காங்க. விசாரணை அமைப்புகளின் விசாரணை ஒரு பக்கம் இருக்கா, பலரும் ஆன்லைன்லேயே விசாரணையை தொடங்கிட்டாங்க. குறிப்பாக தேவைக்கவினர் என்ன பண்ணுறாங்கன்னா, சமூக வலைதளங்களில் இந்த விபத்துக்கு காரணம் திமுக பண்ண சதி தான், செந்தில் பாலாஜி பண்ண சதி தான், கூட்டத்தில் கத்தியோட சிலர் புகுந்துட்டாங்க, மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அப்படி வைக்கப்படுற குற்றச்சாட்டை ஆயிரக்கணக்கான பேர் ரீஷேரும் பண்ணுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த நிலைமையில தான் காவல்துறை பொய் செய்தி பரப்புகிற குற்றச்சாட்டில் பலரை கைது பண்ணிட்டு வராங்க. குறிப்பாக பொய் செய்தி பரப்புன குற்றச்சாட்டில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு, ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது செய்யப்பட்டிருக்காரு. தேவைக்காவை சேர்ந்த 2 நிர்வாகிகளும் பாஜகவோட மாநில நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது நடவடிக்கை மட்டும் இல்லாமல் 25 பேர் மேலே வழக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. மறுபுறம் விஜயோட பரப்புரையின் போது விதிகளை ஒழுங்காக பின்பற்றலை அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தேவைக்காவோட கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு நிர்வாகி மாசி பவுன்ராஜ் அவரும் கைது செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் ஆதவும் புசி ஆனந்தும் முன்ஜாமீன் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் கரூர் சம்பவம் தொடர்பாக விஜய் முதல் முறையாக வீடியோ வெளியிட்டார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொன்னார்னா, கைது நடவடிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவித்தார். நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ணுங்கள், என் கட்சி தொண்டர்களை அரெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னும் அரசை நோக்கி கேள்வி எழுப்பினார். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக ஏராளமான வீடியோக்கள், ஏராளமான கான்ஸ்பிரசி தியரிகள் இணையத்தில் பரவி கிடக்கு. ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக நம்ம உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை பரப்பாமல் இருப்போம். நடந்தது விபத்தாக இருந்தாலும் யாரோ ஒருவரோ அல்லது குழுவோ அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். ஏனென்றால் தமிழ்நாடு இழந்தது 41 உயிர்களை.